பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மோசே இஸ்ரவேல் மக்களை தேவனோடு கரத்தோடு இருந்து வழிநடத்தினது போல மோசே இறந்த பிறகு தேவன் யோசுவாவை இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்த தலைவராக ஏற்படுத்தினார். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் முழுமையாக யோசுவாவை நம்ப வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கும் போது நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் போது தகுந்த நேரத்தில் தேவன் நம்மை பிறர் முன்னிலையில் உயர்த்துவார். நாம் எந்த இடத்துல வீழ்ந்து போறோமோ, நம்ம எந்த இடத்துல நம்மளை தள்ளி விடுறாங்களோ அந்த இடத்துல தேவன் நம்மளை மிகவும் பிரகாசிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, காலங்கள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனால் தேவன் கொடுத்த வாக்குறுதி என்றும் மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக இடங்களில் நம்ம வெட்கி தலை குனிந்து நிற்கும் போது தேவன் அதே இடத்தில் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.